பிளான்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அங்கே பாருங்கள் ஸ்பேஸ் விட்டுருக்க ரீசன் இந்த கெமிலியா வந்து ஆப்போசிட் எதிர்க்கு வெயிலில் இருக்கிறதுனால வாடி போகுது. ஸோ இங்கே கொண்டு வந்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ மற்ற பாட்ஸ் எல்லாம் ஒரே சைஸு ஒரே மாதிரி டிசைன். அதனால் அதை மட்டும் லைனாக ஒரே செட்டாக இருக்கிறதுனால லைனாக கொண்டு வந்து அடுக்கிட்டேன். ஸோ அந்த ஸ்பேஸில் அவர் வந்த பிறகு தான் அங்கே கொண்டு வந்து வைக்க முடியும். அங்கேயும் கொஞ்சம் பாட்ஸ் இருக்குது பாருங்கள். அதுவும் ஒரே கலர் தான். பட் ஆனால் சைஸும் ஷேப்பும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அடுக்கிறப்ப எப்படி வரும்னு தெரில. ரீஅரேஞ்ச் பண்ணணும் திரும்பவும். ஏன்னா இது மட்டும் இல்லை, இந்த சைடில் இருக்குது, மற்ற சைட்லேயும் இருக்குது பாட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சைடு வச்சா பாதி நாளுக்கு அப்புறம் நிழலாயிடும் இங்கே. ஸோ அதனால் அவ்வளோ குயிக்காக வாடாது. இது என்னோடய ஃபஸ்ட்டு டபுள் கலர் ரோஸு. அதனால் இது மொட்டு வந்தோன்னே பார்க்க சந்தோஷமாக இருக்குது. எப்போ பூக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து லைலாக். இதுவும் பாருங்கள், அங்கே பாருங்கள், இலை எல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி சுருங்கி தெரியுதா உங்களுக்கு? அந்த வெயிலில் வந்து வாடுது எல்லாம் பயங்கரமாக. பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவுமே அந்த லீஃப் எல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு, கருகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஹாஃப் டேக்கு மேலே ஷேடாக இருக்கிறதுனால இங்கே வச்சா ஓகேயாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற ஸ்பேஸ்லேயும் அந்த பெரிய கெமிலியா வந்து அவர் வந்த பிறகு கொண்டு வந்து வச்சுட்டு மாதுளம்பழம் செடியும் இருக்குது பக்கத்தில். அதுக்கப்புறம் இன்னொரு பிளான்ட்டும் இருக்குது. அதுவும் கொண்டு வந்து வச்சுட்டா நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறேன். பட் ஆனால் பெருசெல்லாம் அவர் தான் கொண்டு வந்து வைக்க முடியும். என்னால் தூக்க முடியாது. ஸோ இதை மட்டும் அரேஞ்ச் பண்ணுவோம். திரும்பவும் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன்.